ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மருதாணி வச்சா உங்களுக்கு சளி பிடிக்குதா? மணிக்கணக்காக வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சாலும் சளி பிடிக்கும். அப்படி இல்லைன்னா கீழே பூசிடுவாங்க, கீழே டக்குன்னு விழுந்துடும் அரைச்சி வச்ச மருதாணி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீண்ட நாள் நம்ம துணி துவைச்சாலும் அந்த கலர் ஃபேட் ஆகாது, எதுவுமே ஆகாது. ரொம்ப நாள் கலரும் டார்க்காக வரும். நல்லா சூப்பராக இருக்குது இந்த மெத்தடு. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா லவங்கம் ஒரு 4 லவங்கம் எடுத்துக்கோங்க. அதாவது மருதாணியோட அளவை பொறுத்து பொருள் எல்லாம் மாறும் அளவு. நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதேமாரி சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம மருதாணி அரைக்க போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள், உங்களுக்கே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. செவக்காத கையும் செவக்கும் எப்போவுமே. அதுக்கப்புறமா ஒரு டீ தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாமே அளவு நீங்கள் எடுத்துருக்க மருதாணி அளவை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே இப்போ வச்சு நல்லா சூடுபடுத்தி கொதித்து அந்த சாரெல்லாம் அது இறங்குற வரைக்கும், அதாவது ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கொதிக்க விட்டு ஆற வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மருதாணியை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். ஜாரில் போட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு புளி நல்லா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா செவக்கும் கை. இந்த மாதிரிலாம் செய்யணுமா, அரைச்சோமா வச்சோமான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒருத்தவங்க கையில் செவக்கவே செவக்காது எவ்வளோ வச்சாலும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் பண்ணி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ இதில் புளி போட்டிருக்கேன். சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. சர்க்கரை எதுக்காக போடுறோம் அப்படின்னா, கீழே விழாமல் இருக்கிறதுக்காக க்ரிப்பாக நம்ம கையிலே பிடிச்சிக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தண்ணியை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. அரைச்சி நல்லா பேஸ்ட் அளவுக்கு ரொம்ப தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ சளி பிடிக்கும், சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்றவங்கெல்லாம் இந்த மாதிரி நீலகிரி தைலம், கோடாலி தைலம் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சளி பிடிக்காது. குழந்தைங்களுக்கும் நம்ம பயப்படாமல் வச்சு விடலாம். எனக்கே வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நான் இந்த மாதிரி வச்சேன், எப்போவுமே சளி பிடிக்கும். இந்த தைலம் யூஸ் பண்ணி வைக்கிறப்ப எனக்கு எந்த சளியும் பிடிக்கல, நல்லா இருக்குது, வாசனையாகவும் இருக்குது நல்லா. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு, இப்போ டார்க் கலர் இந்த க்ரீன் கலரில் இருக்க மருதாணி நம்ம கொஞ்சம் நேரம் சேர்ந்து எடுத்தோன்னா டார்க் கலரில் க்ரீன் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா வச்சுக்கோங்க. கையில் வைக்கிறப்ப நல்லா டார்க்காக பிடிக்குது. இப்போ நம்ம கையில் எடுத்து எப்படி மருதாணி வைக்கிறோமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேணால் அந்த மீதி இருக்கிற தண்ணியை லைட்டாக அங்கங்கே நம்ம கையில் வச்சிடலாம். சக்கரை தண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்ச தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கையில் வைக்கிறேன் பாருங்கள், கீழேயும் நம்ம நார்மலாக அரைச்சோம் அப்படின்னா வைக்கிறப்பே கையில் ஒட்டாது, அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே நம்ம கோன் மாதிரி பிடிச்சிக்கிச்சு. நம்ம இதை கையில் 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் வச்சாலே போதும். வச்சுட்டு நம்ம கழுவுறப்போ கலர் லைட்டாக தான் இருக்கும். நானும் பயந்தேன் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துலேயே கலர் அப்படியே டார்க்காக ஆகிடுச்சு கையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். செவக்காத கையும் செவக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.